Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் பேருதவியாலும் பெரும் கிருபையாலும் நம்ம இன்னைக்கு இறுதி பாடத்துக்கு வந்தாச்சு. அத்தர்சுல் அஹீர் இறுதி பாடம், லாஸ்ட் லெசன். இன்ஷால்லா இது லெசனுக்குள்ளார போகலாம். தத்ரிபாத்துன் அலாமா சபக். அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் என்ன படித்தோமோ அதை இன்ஷால்லா இதில் பயிற்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்துச்சோ, என்னென்ன சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை அத்தனையுமே இங்கே அப்ளை பண்ணி நம்ம ஓத போகிறோம். இந்த பாடத்தில் முழுக்க முழுக்க உஸ்மானி ஸ்கிரிப்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில், சவுதியில், இந்த கண்ட்ரீஸ்லலாம் மதீனா பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே எப்படி அச்சு பண்ணி வெளியிடுறாங்களோ அந்த மாதிரி உள்ள வடிவத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். உஸ்மானி ஸ்கிரிப்ட், மஜீதி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கும். ஸோ நம்ம நூரானி காய்தா ஃபுல்லாவுமே உஸ்மானி ஸ்கிரிப்டில் தான் இருக்குது. ஸோ இன்ஷால்லா இதில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு நாளாக படிச்சிட்டோம். இன்ஷால்லா இதில் ஒரு புதுசாக என்ன ஒன்று படிக்கிற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அலாமத்துல் வக்ஃப் அப்படின்னு சொல்லி படிப்போம். அலாமத்துல் வக்ஃப்னா என்ன? அதாவது நம்ம இவ்வளவு நாளாக வஸ்லன் பண்ணிட்டு இருந்தோம். வஸ்லன்னா என்னன்னா, கண்டினியூஸாக எப்படி ஓதணுமோ அந்த முறைப்படி தான் ஓதணும். அதாவது அந்த லாஸ்ட் எழுத்துக்கு என்ன ஹரக்கா இருந்துச்சோ அதை நம்ம கொடுத்து தான் ஓதணும் இல்லையா? ஸோ வக்ஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணுறதா அர்த்தம். ஸ்டாப் பண்ணி நம்ம எந்த ஒரு வேர்டையுமே நம்ம ஓதலை. ஓகேவா? ஸோ இப்போ அலாமத்துல் வக்ஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த வக்ஃபுக்கு உண்டான சிம்பிள், ஸ்டாப்பிங் சைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சர்க்கிள் சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? சர்க்கிள் போட்டிருக்கும், நம்ம குர்ஆன்லேயே பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் சர்க்கிள் சிம்பிள் போட்ட சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வக்ஃப் பண்ணி ஓதணும் அப்படிங்கிறதையும் இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் லெசனுக்குள்ளார போகலாம் இன்ஷால்லாஹி தஆலா. ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. ஜீம் ஃபத்ஹா ஜ, ஜா ஃபத்ஹா அலிஃப் மத் ஜா, ஜஸா. ஹம்ஸா ஃபத்ஹத்தைன் அன், ஜஸாஅன். இந்த இடத்துல பாருங்க, என்ன இந்த சட்டத்தை ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு, இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்றேன். அதாவது மதுடைய எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா ஒரே வார்த்தையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 4 இல்லைன்னா 5 கவுண்ட் அளவுக்கு வரைக்கும் நீட்டி ஓதணும். இந்த சட்டத்துக்கு பேரு மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவையான இணைக்கும் மத் அப்படின்னு அர்த்தம். முத்தசில் அப்படின்னா இணைக்கிறது. ஓகேவா? தேவையான இணைக்கும் மது, வாஜிபனா தேவை, ரெக்வயர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக 4 இல்லைன்னா 5 கவுண்ட் அளவுக்கு நம்ம வரைக்கும் நீட்டி ஓதணும். சரியா? அடுத்தது பாருங்க, அல் மலாஇகது. அடுத்ததுல இன்னா அஅதைனாக. இந்த இடத்துல எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹம்சா கெஸ்ரா, அதாவது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா அலிஃப் மத் நா, இன்னா. அடுத்தது பாருங்க, ஹம்சா ஃபத்ஹா ஐன் சுகூன் அ, இன்னா அ. தா ஃபத்ஹா யா சுகூன் தை, நூன் ஃபத்ஹா அலிஃப் ஸகீரா நா, காஃப் ஃபத்ஹா க, இன்னா அஅதைனாக. இந்த இடத்துல என்ன சட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மதுரை எழுத்து ஒரே வார்த்தையோட கடைசி எழுத்தா இருந்து ஹம்சா அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க என்ன சட்டம்னா மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அனுமதிக்கப்பட்ட பிரிக்கும் மத் அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்ஃபசில் அப்படின்னா செப்பரேட் பண்றது, சரியா? ஜாயிஸ் அப்படின்னா அலோவ் பண்றது, அனுமதிக்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன சட்டம்? மத்து ஜாயிசல் முன்ஃபசில் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல 2 வேர்டு இருக்கு. அதை நம்ம மத்து எழுத்து வந்துருந்துச்சு. இந்த ஒரு வேர்டுக்கு லாஸ்ட் எழுத்துல மத்து எழுத்து வந்திருக்கு, அடுத்த வேர்டுல ஃபர்ஸ்ட் எழுத்து ஹம்சா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், 4 இல்லைன்னா 5 கவுண்ட் அளவு வரைக்கும் நம்ம நீட்டி ஓதணும். ஸோ இன்ன அப்படின்னு அந்த நூன் முஷத்தா கொடுக்கணும், குன்னா செய்யணும். ஓகேவா? இன்ன அஅதைனாக. ஓகேவா? இந்த மாதிரி ஓதணும். அடுத்தது இலைனா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
அடுத்தது பாருங்க யபஹும். இந்த இடத்துல மீம்ல சுகூன் இல்லைனாலும் சுகூன் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து உஸ்மானி ஸ்கிரிப்ட்ல வந்து வரும். ஸோ சுகூன் இல்லைனாலும் நம்ம வந்து சுகூன் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கிள் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து அலாமத்துல் வக்ஃபு. ஓகேவா? வக்ஃபு பண்ணுறதுக்கு உண்டான சிம்பிள். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் பாருங்க, வஸ்லு பண்ணாலும் சரி வக்ஃபு பண்ணாலும் சரி சேமாக தான் நம்ம உச்சரிப்போம். ஓகேவா? இயபஹும் அப்படின்னு சொன்னாலும் இயபஹும்னு சொன்னாலும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த லாஸ்ட் எழுத்துல என்ன இருக்கு? சுக்கூன் இருக்கு. சுக்கூன் இருக்கு. அதாவது நார்மலா ஓதனாலே நம்ம ஹரக்கா வச்சு லாஸ்ட் எழுத்து இருந்தாலே அதை வக்ஃபு பண்ணும் போது என்ன பண்ணுவோம்? சுக்கூன் ஆக்கிடுவோம். ஸோ இது ஏற்கனவே சுக்கூன் இருக்கிறதுனால ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது. சரியா? அடுத்ததுல பாருங்க ஹைரையரஹு. இது வந்து வஸ்லு பண்றதுக்கு நம்ம ஓதுவோம். வக்ஃபு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹைரையரஹ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த லாஸ்ட் எழுத்துல வந்து ஹல வந்து தம்மா இருக்கு. ஆனால் நம்ம வக்ஃபு பண்ணும்போது அதை என்னவா மாற்றிடுவோம்னா சுக்கூனை கொண்டு நிப்பாட்டிடுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு சட்டமும் வருது. ஹைரன் அப்புறம் யரஹு. இந்த இடத்துல ஹைரன், அதாவது அங்கே தன்வீன் இருக்கு இல்லையா, ரால தன்வீன் இருக்கு, ஃபத்ஹத்தைன் இருக்கு, அடுத்ததா யா வந்திருக்கு. இது வந்து என்ன எழுத்து? இதுகாம் எழுத்து. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம இதுகாம் பண்ணணும், மர்ஜ் பண்ணணும். எதோட சேர்த்து? குன்னாவோட சேர்த்து. ஓகேவா? இதுகாம் பி குன்னா சட்டம் இங்க வருது. சரியாமா? ஹைரையரஹு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் அடுத்தது பாருங்க ஷர்ரையரஹ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஷர்ரையரஹு அப்படின்னு வஸ்லு பண்ணுவோம். சரியா? அடுத்தது பாருங்க மீகாத்தையௌம மீகாத்தையௌம அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபமையமல் ஃபமையமல். இந்த இடத்துலையும் இது கம்பி குன்னா. ஓகேவா? அடுத்ததுல பாருங்க யௌம இதியஸ்துருன்னாசு. இங்கேயும் இது கம்பி குன்னா. அடுத்தது நூன் முஷத்தாக்கு நம்ம குன்னா கொடுப்போம் இல்லையா? அடுத்தது பாருங்க மிர் ரப்பிக. இந்த இடத்துல என்ன சட்டம்? இது கம்பி கைரி குன்னா. ஓகேவா? இது கம்பி கைரி குன்னா சட்டம். அடுத்தது பாருங்க ரசூலும் மினல்லாஹி. இந்த இடத்துல முக்கியமா நம்ம இதை எப்படி எழுத்துக்கூட்டி ஓதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரா ஃபத்ஹா ரா, சீன் தம்மா வாவ் சுகூன் சு ரசூ, லாம் தம்மத்தைன் மீம் ஷத்தா லும், மீம் கஸ்ரா மீ, ரசூலும் மீ, நூன் ஃபத்ஹா லாம் ஷத்தா நல், லாம் ஃபத்ஹா அலிஃப் ஸகீரா லா, ஹ கஸ்ரா ஹி, ரசூலும் மினல்லாஹி. இந்த இடத்துல என்ன அது? இதெல்லாம் என்ன சட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க பாருங்களேன், ரசூலும் இந்த இடத்துல வந்து என்ன சட்டம் வருது? நம்ம இதுகாம் பண்றோம். ஓகேவா? இதுகாம் பண்றோம். ரசூலும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இதுகாம் பண்ணி குன்னாவும் கொடுக்குறோம். இப்போ இதுகாம் பி குன்னா சட்டம் வந்துருச்சா? அடுத்ததா பாருங்க மினல்லாஹி அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹுங்கிற வேர்டுக்கு முன்னாடி லஃப்துல் ஜலாலா அல்லாஹுங்கிற வேர்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபத்தாவோ அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்தாவோ இல்லை தொம்மாவோ வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த லாமை வந்து வல்லினமா ஹெவியா உச்சரிக்கணும். அதே சமயத்துல அல்லாஹுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல கெஸ்ரா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து மெல்லினமா உச்சரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹி அப்படின்னு சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு சொல்லுவோம். இதுல எல்லாமே அல்லாஹுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா அந்த எழுத்துல கெஸ்ரா வந்திருக்கும். ஓகேவா? ஆனா அல்லாஹுங்கிற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்தாவோ தம்மாவோ வந்துருந்துச்சுன்னா அந்த லாம் என்ன பண்ணணும்னா நல்லாவே நம்ம வந்து ஹெவியா ஓதணும். ஸோ இதுல வந்து என்ன ஓதணும் அப்படின்னு சொன்னா லாம் ஃபத்தா அலிஃப் சகீரா அப்படின்னு வேற சொல்லியிருந்தேன். அங்க ஆனா அலிஃப் சகீராவே இல்லையே. ஓகேவா? அலிஃப் சகீராவே இல்லை. ஆனாலும் நம்ம வந்து உஸ்மானி ஸ்கிரிப்டில் அலிஃப் சகீரா போட்டிருக்காது. இருந்தாலும் நம்ம உச்சரிக்கும் போது அப்படிதான் நம்ம உச்சரிக்கணும். சரியாமா? ஸோ மினல் லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதோட நிறுத்திடக்கூடாது. ரசூலும் மினல்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்ததா அந்த ஹவையும் சேர்த்து உச்சரிச்சிடணும். ஹ கெஸ்ராஹி,
இப்போ பாருங்களேன், லாம் ஃபதா அலிஃப் சகைரா ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலும் மினல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? லாம் ஃபதா அலிஃப் சகைரா ஹ கஸ்ராஹி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலும் மினல்லாஹி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரியா? ஸோ இந்த அல்லாஹங்கிற வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, செப்பரேட் பண்ணக்கூடாது. சரியா? இன்ஷால்லா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுத்தக்கூட்டி ஓதுனாலும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷால்லா இது வரைக்கும் வந்து இந்த ஒரு 4 லைனுக்கு மட்டும் இன்ஷால்லா நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன சட்டம் வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சு இன்ஷால்லா ஓதலாம். இன்ஷால்லா மீதி உள்ளதை அடுத்த இதில் பார்க்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.